ஹலோ. என்ன கிருபா, ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ரொம்ப அசிங்கப்பட்ட போல இருக்கு. ஏய், யாரா நீ? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஒரு பொண்ணு உன் தம்பி அடிச்சாலாமே, அது நிஜமா? என்னடா வளர்ற? என்ன கிருபா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? நிஜமாவே தெரியாதா இல்ல இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம் நடிக்கிறியா? டேய், நீ பேசுறது கிருபா கிட்ட ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாமே உனக்கு போன் பண்றேன். பொம்பளைங்கன்னா அடக்க உடக்கமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு என்னென்னமோ பேசுவ. கடைசியில் உங்க வீட்டுல ஒருத்தன், அதுவும் தம்பி, பொம்பளை கிட்ட அடி வாங்கியிருக்கான். நீ எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன கிருபா அதெல்லாம்? முதல்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், அத்தூராமன் கோயில் திருவிழா கிளம்பிட்டோம்டா. நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, திருவிழாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கண்ணே. ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே, அதை முடிச்சு நான் பின்னாடி வந்துடுறேண்ணே. இதா பிரச்சனைடா? அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. கிருபா கால் பண்றாரு. அவர் வர என்ன திருவிழாவுக்கு வான் வர சொல்லுவாரே. இப்ப நம்ம என்ன பண்றது? சரி, போன் அட்டன் பண்ணி பேசுவோம். சொல்லுங்கண்ணே. டேய் திவா, என்கிட்ட இதை மறைக்கிறியா? நான் என்னண்ணா உங்ககிட்ட மறைக்க போறேன்? ஏய், பார்ல வச்சு உன்னை ஒரு பொண்ணு அடிச்சாடா. பதில் சொல்றா. உன்னை ஒரு பொண்ணு அடிச்சாளா? சொல்றான்ற. ஆமாண்ணே. என்னடா சொல்ற? போயும் போயும் ஒரு பொம்பளை ஒரு அடிச்சிருக்கா. அத எவனோ ஒருத்தன் போன் பண்ணி நக்கல என்கிட்டயே சொல்றான். என்னடா திவா, என்ன நடக்குது? எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என் புருஷனை ஒரு பொண்ணு அடிச்சுட்டாளா? நல்லா வாங்கட்டும். ஏன்டா அடிச்சா? அண்ணே, நம்ம இடத்துல பார் நடத்த கூடாதான், அதுக்காக தான் என்ன அடிச்சா. என்னது?